வணக்கம். கிட்ஸ் அண்ட் கிளேவ் நந்திவரம் குடுவாஞ்சேரி. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெமரி பவர் இன்க்ரீசிங் கேம். நம்ம வீட்லேயே நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஓகேங்களா? பார்ப்போமா? தேவையான பொருட்கள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் மூடிங்க, வீட்டில் இருக்கிற யூஸ் பண்ணுற நம்ம ஸ்கெட்ச், குழந்தைங்க வச்சுருக்கிற ஸ்கெட்சு, சரி. நம்ம இப்போ எடுத்திருக்கிற பொருள் இந்த அன்சைஸ்டு கேப்பு நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? எல்லாமே வேறு வேறு சைஸ். இது குழந்தைங்க சின்ன பசங்களுக்கு ஒரு எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும். பெரிய பசங்களுக்கு ஈவனாக ஒரே டைப்பில் மூடி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரே கலர் டார்க் கலர் மூடி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த கலரை யூஸ் பண்ணி நம்ம உள்ளே நம்ம ஸ்கெட்ச் பண்ணிடுவோம். நியான் கலர் மூடி ஒரு 3 மூடி ஸ்கெட்ச் பண்ணுவோம். பிளாக் கலர் ஒரு 3 மூடி ஸ்கெட்ச் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த மூடியோடைய கலர் மேலேயே இந்த கலர் தெரியுது. ஓகேவா? என்ன கலர்னு கரெக்டாக தெரியாது. ஒயிட் கலர் கேப்பாக இருந்தால் மூடி மேலேயே உங்களுக்கு அந்த கலர் தெரியும். அதனால டார்க் கலராக எடுத்துக்கோங்க கேப். ஓகேங்களா? இப்போ பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி வச்சுட்டு விளையாடுவோம். இப்போ நம்ம ஒரு கலர் ஒரு குழந்தை சொல்லுது அப்படின்னா 2 கலர் தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். பிளாக்கு, அது மட்டும் இல்லாமல் சியான் கலர், ஸ்கை ப்ளூ கலர். ஓகேவா? இப்போ ஸ்கை ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை சொல்கிறாங்க, 2 பேர் விளையாடுற குழந்தைய ஒரு குழந்தை சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க இந்த இதில் கேப்பில் அன்சைஸாக நம்ம கொடுத்துருக்கோம். குழந்தைங்க ஒரு சில குழந்தைங்க ஞாபகம் வச்சுக்கும். அந்த மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால தான் இது மாதிரி நம்ம அன்சைஸாக கொடுத்துருக்கோம், சின்ன குழந்தைங்க இருந்ததுனால. இப்போ அன்சைஸாக கொடுத்துருக்கும் போது இப்போ கலர் எதில் நமக்கு சியான் கலர் இருக்குது, இதில் சியான் கலர் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிளாக் கலர் நமக்கு தெரியல. இப்போ இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவோம், இப்போ திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு அவுட்டு. இப்போ இது மாதிரி எடுத்துகிட்டு இப்போ இன்னொரு குழந்தை நம்ம திரும்ப கேட்பாங்க. கேட்கும்போது சியான் கலர் அப்படின்றாங்க அப்படின்னா சியான் கலர் அவங்க வின் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு குழந்தை என்ன பண்ணுவோம், திரும்ப அவங்க ஒரு கலர் சூஸ் பண்ணி கேட்பாங்க. இது மாதிரி நிறைய கலர்ஸ் போட்டிங்க அப்படின்னா நிறைய அவங்களுக்கு டைம் அவங்களுக்கு எடுக்க கரெக்டாக இருக்கும். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 கலரில் ஒரு 6 மூடியில் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா பசங்க இதை வச்சு விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. எந்த மூடியில் அவங்க என்ன கலர் இருக்குன்றத ஒரு சின்னதாக ஒரு ஏதாவது ஒரு அடையாளம் வச்சுக்கிட்டு ஞாபகம் வச்சுப்பாங்க. அதனால தான் இது மெமரி பவர் இன்க்ரீஸிங் உங்களுக்கு ஆகும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஜென்ரலாக நம்ம இதில் டாய்லையும் நமக்கு இப்போ கடையில் விற்கிறாங்க. அதை நம்ம இமேஜஸ் நம்ம முன்னாடி கொடுத்துருக்கோம். இந்த இமேஜஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே இதுவும் அதுவும் ஒன்றுன்றது உங்களுக்கு தெரியும். வாங்க முடியாதவங்க, இல்லை நம்ம குழந்தைங்க வாங்கினாலும் அதை வேஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இது மாதிரி வீட்டிலே இருக்கிற பாட்டில்ஸை மூடி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்க மாட்டோம், நெய்பரில் இருக்கிற கடைகளில் போனீங்க அப்படின்னா எல்லாருமே அந்த வேஸ்ட் ஸ்கிராப் வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் வேறு ஏதாவது நமக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். கேம்ஸ் இது மாதிரி நிறைய கேம்ஸ் நீங்கள் என்னுடைய சேனலில் பார்க்கலாம். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாமே மெமரி பவர் இன்க்ரீஸிங்க்கு உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெமரி பவர் உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும் குழந்தைங்களுக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டைஸ் யூஸ் பண்ணியும் நம்ம இந்த விளையாட்டை விளையாடலாம். இல்லை நம்மக்கிட்ட தாயக்கட்டை இருக்குது அப்படின்னா தாயக்கட்டையை வச்சு விளையாடலாம். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி சொல்லித்தரோமோ அது மாதிரி குழந்தைங்க ப்ராக்டிஸ் பண்ண இருப்பாங்க. இப்போ இதில் மெயின் நம்ம மெமரி பவர் இன்க்ரீஸிங் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுறோம். அன்சைஸாக இருக்குது அப்படின்னும்போது நிறைய பாட்டில் கேப்ஸ் ஒரு 60 கேப் இருக்குன்னா எந்தெந்த கேப்பில் என்ன கலர் இருக்குன்றதை அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க.
அவங்க விளையாட்டுக்காகவே ஞாபக சக்தி அவங்களுக்கு அதிகரிக்கும். விளையாடணும், நம்ம வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் இந்த மூடிக்கால இந்த கலர் இருக்கும், இந்த மூடியில் இந்த கலர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஞாபகம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அதனால தான் இதை வந்து மெமரி பவர் இன்க்ரீஸிங் கேம்னு நம்ம சொல்கிறோம். மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே டைமில் அவங்க விளையாடுறது அவங்க விளையாட்டாகவும் அவங்க வந்து விளையாடிக்கிட்டு இருப்பாங்க குழந்தைங்க. இது மாதிரியான கேம்ஸ் வந்து நிறைய வருது. அதை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வீட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரலான்றதையும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுங்க. பாருங்கள், வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.